ஹாய் மக்களே. பையன் ஏதோ கல்யாண வீடு ஃபங்க்ஷனு அப்படின்ட்டு போயிட்டான். சாப்பிட்டு வந்துடுவோமா அப்படின்ட்டான். அதனால் இன்றைக்கி சாப்பாடு செய்யலை. காலையில் மத்தியானம் செஞ்சது தான். சளி பிடிச்சிருக்கா, சுடுகஞ்சி தண்ணியை ஊற்றி சூடு பண்ணி தேங்காய் துவையல் அரைச்சி சாப்பிட போகிறேன். வாங்க எல்லோரும் சாப்பிட்லாம். சுடுது. வீட்டுக்காரர் ஊருக்கு போனவர் இன்னும் வரல. செவ்வாய்க்கிழமை தான் வருவாராம். அதனால் இருக்கிறத செஞ்சு சாப்பிட்டு பையனை நானும் ஒன்றா தான் சாப்பிடுவோம். அவன் போயிட்டான், கல்யாண வீட்டுக்கு போயிட்டானா, அதனால் நான் மட்டும் ஒண்டியுமே உட்காந்து சாப்பிட்டுக்கிட்டு இருக்கேன். பக்கத்தில் பள்ளிவாசல் இருக்குது. நல்லா ஓதுறாங்க. யாரோ உங்கள் ஊர் என்னன்னு கேட்குறாங்க. நான் ஈரோட்டில் தான் இருக்கிறேன். பாருங்கள், வீடியோ பார்த்தா சொல்லுவேன், கேட்டுக்கோங்க. என் ஊர் ஈரோடு, சொந்த ஊர் தூத்துக்குடி. பொழைக்க வந்தது ஈரோடு. இல்லை பொழைக்க வந்தது இல்லை, கட்டி கொடுத்த ஊர் ஈரோடு. எங்கள் வீட்டுக்காருக்கு இந்த ஊர் தான் கருங்கல்பாளையம் ஏரியா. நாங்கள் இருக்கிறது மாணிக்கம்பாளையம். எல்லாம் ஒரே பாளையம் தான் வரும். பொங்கலுக்கு ஊருக்கு போகலான்னு பார்த்தேன், போக முடியல. அதனால் போன இடையில ஒரு நாள் போயிட்டு வரணும். தூத்துக்குடியில் அக்கா இருக்கிறாங்க, தங்கச்சி இருக்கிறா, அப்புறம் சொந்தக்காரங்களாம் இருக்கிறாங்க. நான் பிறந்த ஊர் தூத்துக்குடி, இருக்கிறது ஈரோடு. பிடிச்ச லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் குறைஞ்சிக்கிட்டே போகுது, ஏன்னே தெரில.
ஆ எப்போ தான் நான் 4000 மணி நேரம் எனக்கு எப்போ தான் ஆகும்னு தெரில. கொஞ்சம் பார்த்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பிடிச்ச லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நாளைக்கு பார்க்கலாம்.